ஒரு நேரத்தில் பசுமை நிறைந்த ஒரு அமைதியான காடில் டின்கு என்ற ஒரு சின்ன சினுங்கும் அணில் வாழ்ந்தது. அவன் நாரைச் சுருட்டி பறிக்கவும் மரங்களில் துள்ளிக் குதிக்கவும் தனது நண்பர்களுடன் விளையாடவும் மிகவும் விரும்பினான். ஆனால் அவன் மனதிலிருந்த ஒரே பெரிய கனவு வானவிலை தொட்டே ஆகணும். மழைக்குப் பிறகு வானவில் தோன்றும் போதெல்லாம் டின்கு மரத்தின் மிக உயர்ந்த கிளையில் ஏறி வானத்தை பார்த்துக் கொண்டே இருப்பான். இந்த வானவில் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடிகிறது என்று அவன் நினைப்பான். அந்த முடிவைத் தேடி சென்றால் நானும் ஒருநாள் அதை தொட்டுவிடலாமே. ஒருநாள் மழைக்குப் பிறகு சூரியன் மேகங்களை துளைத்து பெரிதாக வெளிச்சம் விட்டது. வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. இதுதான் என் சந்தர்ப்பம் என்று டின்கு களிப்புடன் சொன்னான். இன்றுதான் நான் வானவிலை தொட்டே ஆகணும். ஒரு சிறிய இலையில் அவன் நாரைகளை வைத்து பை செய்து பயணத்திற்கு தயாராகிவிட்டான். பயணத்தின் இடையில் ஒரு பெரிய நதி வந்தது. நதி ஆழமாகவும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. டின்கு மிகவும் குழப்பமடைந்தான். அப்போது அவனுடைய பெரிய தோழி எலா யானை வந்து சேர்ந்தாள். டின்கு, நீ எங்கே போறே என்று கேட்டாள். நான் வானவிலை தேடி போறேன் என்றான். எலா புன்னகையுடன் தனது தும்பையை நீட்டினாள். என்னை மீது ஏறு, நானே உன்னை நதியை தாண்ட உதவுறேன். டின்கு ஏறி அமர்ந்தான். எலா மெதுவாக நடந்தபடி நதியை கடந்தாள். டின்கு மிகுந்த நன்றியுடன் கையசைத்தான். அதன் பிறகு ஒரு அடர்ந்த காடு வந்தது. மரங்கள் பன்மாடி உயரமாக இருந்தன. டின்கு அந்த மரங்களை தாண்ட முடியவில்லை. அப்போது மிலோ என்ற சுறுசுறுப்பான குரங்கு மரத்திலிருந்து ஊர்ந்து வந்து உனக்கு தாண்ட முடியலையா என்று கேட்டான். மரங்களை தாண்ட முடியல, வானவில் மிக அருகிலிருக்கு என்றான் டின்கு. அது ஒரு பிரச்சனையா, நான் இருக்கே என்றான் மிலோ. அவன் டின்குவை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்திலிருந்து மற்றொன்றுக்கு தூக்கிக் கொண்டு செல்ல ஆரம்பித்தான். டின்கு சிரித்துக்கொண்டே சென்றான். அவர்கள் ஒரு மலையின் மேல் ஏறி வந்தபோது வானவில் பூமியை தொடும் நிலையில் இருந்தது. அடடா, இதுதான் வானவிலை தொடும் இடமா என்றான் டின்கு. அப்போது வானத்திலிருந்து பாலிகிளி பறந்து வந்து இறங்கியது. வானவிலை தேடுறதா, உனக்காக இதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று கூறி முன்னால் பறந்தாள். அவர்கள் பின்னால் சென்றனர். மலை உச்சியில் ஒரு வானவில் பாலம் இருந்தது. அது பளபளவென ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதன் நிறங்கள் அனைத்தும் காண்கையில் ஒரு கனவுலகைப் போல இருந்தது. இதுல நடக்கலாமா என்று டின்கு தயக்கமாக கேட்டான். அப்படித்தான், இது சுத்தமான இதயமுள்ளவர்கள் மட்டும் நடக்கக்கூடிய பாலம் என்று பாலிகிளி புன்னகையுடன் சொன்னாள். டின்கு மெதுவாக காலடி வைத்து நடக்கத் தொடங்கினான். அந்த வானவிலை பாலம் அவர்களை மெதுவாக வானத்திற்கு ஏற்றியது. எலா, மிலோ மற்றும் பாலி அனைவரும் அவருடன் சேர்ந்தனர். அவர்கள் மேலே பறந்தபோது காடு முழுவதையும் ஆறுகளையும் மலைகளையும் பார்த்தார்கள். சூரியனே அவர்களுக்கு கையை அசைத்தது போல தெரிந்தது. டின்கு சிரித்து கன்னத்தில் காற்றை உணர்ந்தான். வானவில் மெதுவாக மங்க ஆரம்பித்தது. பாலம் நெறியிழுத்து அவர்களை பசுமை பூமிக்கு திரும்பக் கொண்டு வந்தது. டின்கு தனது நண்பர்களை பார்த்து புன்னகையுடன் சொன்னான். நான் வானவிலை தொட்டேன். ஆனா இந்த பயணத்தில வந்த நட்பு, உதவி, சந்தோஷம், இதுதான் என்னோட உண்மையான கனவு. அவர்கள் அனைவரும் அரவணைத்துக் கொண்டார்கள். டின்கு தனது வீடு நோக்கி திரும்பி சென்றான். அவனுடைய இதயம் முழுக்க மகிழ்ச்சியுடன். நாம் கனவுகளை நோக்கிச் செல்லலாம். ஆனால் அந்த பயணத்தில் உள்ள நட்பு, உதவி, பொறுப்பு இவைதான் உண்மையான மகிழ்ச்சி தரும் மாயம்.